Hi friends, வணக்கம். வேர்க்கடலை சாப்பிட்டா வெயிட் குறையும். ஆனா எப்போ எப்படி எவ்வளவு சாப்பிடணும்? வேர்க்கடலினுடைய நன்மைகளை பற்றி நாம பல காலங்களா பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதன் எடை குறைக்கும் தன்மையால வேர்க்கடலை பல உணவுப் பொருட்களுக்கு மத்தியில முக்கிய இடத்தை பெற்றிருக்கு. உயர் கார்போ உணவுகளுக்கு மாற்றா வேர்க்கடலை மற்றும் வேர்க்கடலையால தயாரிக்கப்பட்ட பொருட்களை உணவியல் வல்லுநர்கள் பரிந்துரைத்திருக்காங்க. வேர்க்கடலை உயர்ந்த கார்போ சத்து கொண்ட பருப்பு வகைகளுக்கு மாற்றா வேர்க்கடலை பச்சையா எடுத்துக்கொள்ளலாம். தினமும் சாதாரண வெண்ணெய்க்கு மாற்றா வேர்க்கடலை வெண்ணெயை பயன்படுத்தலாம். வேர்க்கடலை அந்த அளவிற்கு ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஆரோக்கிய உணவா கருதப்படுதுங்க. மேலும் இதன் எடை குறைப்பு தன்மை பல பொருட்களுக்கு மாற்றா இதனை பயன்படுத்தி வைக்குது. நீங்க கடினமான உணவு கட்டுப்பாட்டை நிர்வகிப்பவரா? உங்களுக்கு உங்கள் எடை குறைப்புல வேர்க்கடலை பற்றிய சந்தேகம் இருக்கும்னா இந்த பதிவை பார்த்து எடை குறிப்போட வேர்க்கடலை எப்படி உதவுது என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த காரணங்கள் நிரூபிக்கப்பட்டவை மற்றும் அற்புத தீர்வுகள் கொண்டவை என்பதுல சந்தேகமே இல்லைங்க. அதிக நார்ச்சத்து மற்றும் புரதம். எடை குறைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவு அதிகம் தேவைப்படுதுங்க. புரத வளர்ச்சி மாற்றத்தை ஊக்குவிக்கும், வயிறு நிரம்பிய உணர்வை தரும். நார்ச்சத்து உணவை விரைந்து ஜீரணித்து செரிமானத்தை மேம்படுத்துங்க. இதனால நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வு மற்றும் சாப்பிட்ட திருப்தி கிடைக்குது. இதனால உங்க உணவு தேடல் குறைந்து குறைவான உணவை உட்கொள்ளுதல் சாத்தியமாகுது. இதனால எடை குறைப்பும் சாத்தியமாகுது. அதிக நல்ல கொழுப்பு. வேர்க்கடையில கொழுப்பு அதிகமா இருக்குங்க. ஆனா இந்த கொழுப்பு வகை உடல் இயக்கத்திற்கு தேவையான நல்ல வகை கொழுப்பா அறியப்பட்டிருக்கு. நிறைவுட்ட மற்றும் மாற்றமடைந்த கொழுப்புகள் உங்க உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். ஆனா வேர்க்கடலையில நல்ல கொழுப்பு நிறைவா இருப்பதால உணவு எளிதில் செரிமானமாகும் வகையில செரிமான மண்டலத்திற்கு உதவுதுங்க. மேலும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சவும் உதவுது. ஆகவே கொழுப்பு மற்றும் கார்போ சத்து பற்றிய கவலை இன்றி வேர்க்கடலையை உட்கொள்ளலாம். ரத்த சர்க்கரை அளவு. ரத்த மட்டத்துல கொழுப்பு மற்றும் சர்க்கரை படிவதால நீரிழிவு மற்றும் தீங்கு விளைவிக்கும் நிலைமைகளை உண்டாக்கும். கார்போ மற்றும் கொழுப்புகள் ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிப்பதால நீரிழிவு, உடல் பருமன், உயர் கொலஸ்ட்ரால் போன்ற பாதிப்புகள் உண்டாகுங்க. ரத்த சர்க்கரை அளவு சமன் செய்யும் தன்மை வேர்க்கடலைக்கு உள்ளதால இந்த நிலைமையை தடுக்கப்படுது. எளிதில் ஜீரணமாகுது. மற்ற உணவுப் பொருட்களை விட வேர்க்கடலை எளிதில் ஜீரணமாகுது. ஊட்டச்சத்து மிக்க இந்த கடலை செரிமான மண்டலத்திற்குள் சென்று எளிதில் செரிமானாகுது. வேர்க்கடலையில நிரம்பி இருக்கும் நார்ச்சத்து மற்றும் புரத வளர்ச்சி மாற்றத்தை ஊக்குவித்து செரிமானத்திற்கு உதவுதுங்க. எளிதாகவும் விரைவாகவும் வேர்க்கடலை ஜீரணமாவதால எடை அதிகரிப்பு பற்றிய கவலைப்பட வேண்டாம். பதப்படுத்தப்படாதவை. பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களால் வாயு தொல்லை, வயிறு உப்பசம், செரிமான கோளாறு போன்றவை ஏற்படலாம். வேர்க்கடலை என்பது ஒரு இயற்கையான அதிக ஊட்டச்சத்து கொண்ட உணவுப் பொருள். இதனால வேர்க்கடலை உட்கொள்வதால வயிறு உப்பசம், வாயு போன்றவை ஏற்படுவதில்லைங்க. மேலும் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிப்பதால குறிப்பிட்ட அளவு எடை குறைப்பும் உண்டாகுது. ஆரோக்கியமற்ற சிற்றுண்டிகளை எடுத்துக்கொள்வதற்கும் மாற்றாக வேர்க்கடலைய சிற்றுண்டியா எடுத்துக்கொள்வதால சௌகரியமான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கலாம். உணவு கட்டுப்பாட்டுல இருப்பவர்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவாக வேர்க்கடலை இருக்குதுங்க. வேர்க்கடலில் உள்ள நார்ச்சத்து வயிற்றை நிரப்பி ஒரு குறைந்த அளவு உணவுகளை மட்டுமே உட்கொள்ளும் நிலையை உண்டாக்குது. வேர்க்கடலையில புரத சத்து வளர்ச்சி மாற்றத்தை ஊக்குவித்து செரிமானத்திற்கு உதவுதுங்க. இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் கொண்ட வேர்க்கடலையில மினரல்கள் அதிகமா இருக்கு. இதனால வேர்க்கடலை எடுத்துக்கொள்வதால எடை குறையும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுன்னு அறியப்பட்டிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.